ஓகே, அடுத்து பாருங்க. நாங்க இறுதியா பார்த்தது 2022ஆம் ஆண்டு பாஸ்ட் பேப்பர் எல்கேஎஸ் 10. இப்போ நான் இறுதியா பார்க்கக்கூடிய விஷயம் 2023ஆம் ஆண்டு கடந்த கால வினாத்தாள் பார்ட் 1. இந்த 2023ஆம் ஆண்டு வினாத்தாள் உங்களுக்கு எல்கேஎஸ் 10ல நோட்ஸ் விடயங்களோட கணக்கும் சேர்த்து போடப்படி. நாங்கள் நியூ சிலபஸ் அடிப்படையில் 2019, 20, 21, 22 அதுல முழுமையாக சீராக்கக்கூடிய விடயம், சீராக்க முடியாத விடயம், நோட்ஸ் மட்டும் போடப்படி. இந்த 2023ஆம் ஆண்டு பேப்பர்ல எல்கேஎஸ் 10ல கணக்கு விடயம் போடப்படி எப்படின்னு பார்ப்போம். எனவே முதலாவது தரவுக்கு போவோம். கேட்கப்பட்ட விடயம் 2023 21வது கேள்வி, கொஸ்டின் நம்பர் 21 போடுங்க. அதுல பாருங்க, எல்கேஎஸ் 10 அறிக்கையிடும் காலப்பகுதிக்கு பின்னரான நிகழ்வுகளின் படி இது தொடர்பான சீராக்கங்கள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் முடிவடையும் வருடத்துக்கான சரியான லாபம். ஓகே, அப்ப இதுல டிரெக்டா சீராக்கக்கூடிய நிகழ்வு, சீராக்க முடியாத நிகழ்வுன்னு கேட்கப்படையில. சீராக்கங்கள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் சரியான லாபம்னு கேட்கப்படி. அப்ப எப்பொழுதும் உங்களுக்கு சரியான லாபம் அல்லது திருத்திய லாபம்னு ஒரு வினா வந்தா திருத்த முன் லாபம் ஆண்டுக்கான லாபம்னு தந்திப்பான், அதை போடுவோம். சரியா? அப்ப இதுல பாருங்க, மேற்படி நிகழ்வுகளை கருத்தில் கொள்வதற்கு முன்னர் ஆண்டுக்குரிய லாபம் 3500, 3 சைஃபர் கட் பண்ணி போடுங்க. அப்ப ஆண்டுக்குரிய லாபம்னு போட்டுட்டோம். இப்ப இந்த வினா நாங்க எப்படி செய்யறதுன்னா, முதலாவது 2 நிகழ்வுகள் தரப்படி, 2 சீராக்கம். அந்த 2 நிகழ்வுகளையும் நாங்க பார்க்கணும், சீராக்க முடியுமா இல்லையா. அப்ப முதலாவது நாங்க பார்க்கணும், சீராக்க கூடியதா இல்லையா. சீராக்க கூடியதா இருந்தா அதை நிதி கூற்றுக்கள்ல லாபத்தோட சீராக்கம் செஞ்சு திருத்திய லாபம் கண்டுபிடிப்போம். எப்படி? இந்த 2 விடயங்கள்ல சீராக்க முடியுமா இல்லையான்னு நாங்க பார்க்கணும். அப்படி சீராக்கம் செய்யக்கூடிய விடயமா இருந்தா அதை நாங்க லாபத்துல சீராக்கம் செஞ்சு திருத்திய லாபத்தை கண்டுபிடிக்கிறது இலகுவான ஒரு வினா. ஓகேயா? அப்ப முதலாவது பார்க்கணும், ஒரு திருத்திய லாபம் எப்படி செய்யறதுன்னா, முதலாவது ஆண்டுக்குரிய லாபம்னு போடுங்க. எப்பொழுதும் இலாபமானது 2 விடயங்களோட தொடர்பானது, வருமானங்களும் செலவுகளோடு. அப்ப வருமானங்கள்னு சொல்றது லாபத்தோட நேர்கணியம், செலவுகள்னு சொல்றது லாபத்தோட எதிர்கணியம். ஒரு வருமானமா இருந்தா லாபத்துல கூட்டுங்க, பிளஸ் பண்ணணும். ஒரு செலவாக இருந்தா லாபத்துல மைனஸ் பண்ணுங்க, கழிக்கணும். இது முதலாவது. அப்ப லாபத்தோட வருமானமும் செலவு மட்டும் வரும், வருமானத்தை கூட்டணும், செலவை கழிக்கணும். இரண்டாவது முறை, ஒரு வருமானம் கூடுதலாக கூட்டப்பட்டி அல்லது மிகையாக கூட்டப்பட்டி பிழையா பதிவு செய்யப்பட்டி. அப்படி இருந்தா வருமானம் ஏற்கனவே கூட்டி காட்டிப்போம், பிளஸ் பண்ணிப்போம். அது கூடுதலாக காட்டப்பட்டிருந்தா அதை இல்லாமக்கா மைனஸ். 10,000க்கு பதிலா 20,000 பதிவு செஞ்சிட்டான். அப்ப கூடுதலாக பதிவு செய்யப்பட்ட 10,000 இல்லாமக்க மைனஸ் பண்ணணும். இரண்டாவது, மிகையாக செலவு பதிவு செய்யறது. கூடுதலாக செலவு பதிவு செஞ்சா, ஒரு செலவுன்னு சொல்றது முதலாவது மைனஸ் பண்ணக்கூடிய விடயம், அது கூட கழிச்சிருந்தோம்டா இல்லாமக்க பிளஸ் பண்ணணும். இந்த 2 முறைகளின் அடிப்படையில தான் திருத்திய லாபம் கண்டுபிடிக்கிறது. இப்ப தெளிவா பாருங்க, எல்கேஎஸ் 10ல திருத்திய லாபம் கேட்டுக்கிறான். அப்ப ஆண்டுக்குரிய லாபத்தை போடுவோம். வருமானம் செலவு மட்டும் தொடர்பு படும். வருமானங்கள்டா பிளஸ் பண்ணணும், செலவுண்டா மைனஸ் பண்ணணும். ஒரு வருமானம் கூடுதலா பதிவு செய்யப்பட்டா இல்லாமாக்க மைனஸ், ஒரு செலவு கூடுதலா பதிவு செய்யப்பட்டா இல்லாமாக்க பிளஸ். முதலாவது இந்த மெத்தட்டை தெளிவான முறையில நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த முறையின் அடிப்படையில தான் நாங்க என்ன செய்யணும், எல்கேஎஸ் 10 அமைய சீராக்க முடியுமா இல்லையா அதை பார்த்துட்டு திருத்திய லாபத்தை கண்டுபிடிக்கணும். ஓகே, பாருங்க, வினாக்கு போகும். சுமதி பிஎல்சியின் 31/3/2020 முடிவடையும் வருடத்துக்கான நிதி கூற்றுக்களானது 20/5/2023 இயக்குனர்களால் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. அப்ப இறுதி தினமும் அங்கீகாரம் வழங்கப்பட்ட தினமும் பார்த்து சீராக்கக்கூடிய நிகழ்வை முதலாவது அடையாளம் காணணும். அப்படி சீராக்கம் கூடிய நிகழ்வை லாபத்துல சீராக்கம் செய்யணும்.
அப்ப முதலாவது லாபத்தோட தொடர்பானது வருமானமும் செலவும் மட்டும். வருமானம் செலவு மட்டும். இப்ப சீராக்கக்கூடிய நிகழ்வு, சீராக்க முடியாத நிகழ்வு இனம் காணும். இதுல பாருங்க, இயக்குனர்களால் அங்கீகாரம் வழங்கப்பட்ட தினம் தரப்பட்டிக்கு 20/5/2023. நிதி கூற்றுக்கள இறுதி தினம் எல்லாருக்கும் தெரியும், 31/3/2023. இப்ப நிதி கூற்றுக்கள இறுதி தினம் ஓகே, அங்கீகாரம் வழங்குற தினம் ஓகே. இப்ப சீராக்கக்கூடிய நிகழ்வை அடையாளம் கண்டு லாபத்துல சீராக்கம் செய்யும். எனவே முதலாவது, கம்பெனிக்கு எதிராக செய்யப்பட்ட வழக்கொன்று தொடர்பில் இழப்பீட்டுத் தொகை 6,00,000 செலுத்துவதற்கு 1/5/2023 நீதிமன்ற கட்டளை கொடுக்கப்பட்டுள்ளது. 31/3/2023 உள்ளவாறான நிதி கூற்றுக்களில் இவ்வழக்கு தொடர்பில் 8,00,000 இழப்பீட்டுக்கான ஏற்பாடாக இனம் காணப்பட்டிருந்தது. ஓகே, தெளிவான முறையில பார்ப்போம். இப்ப முதலாவது, தரப்பட்ட அந்த வழக்கு சீராக்க முடியுமா இல்லையாண்டு இனம் காணுங்க. இரண்டாவது நாங்க பதிவுக்கு போவோம். எனவே வழக்குன்னு சொல்றது எப்பொழுதும் சீராக்க கூடியது, அது நிபந்தனைக்கு உட்படுதாண்டு பாருங்க. 31/3/2023 காணப்படுது. எனவே சீராக்க கூடிய நிகழ்வுல நிபந்தனை முதலாவது சரி. இரண்டாவது பாருங்க, அதுல முடிவு எப்ப நமக்கு தீர்ப்பு வருது. டேட்டா பாருங்க, 1/5/2023. இப்ப இதுல பாருங்க, அங்கீகாரம் வழங்கப்பட்டது 5/20, முடிவு வருது 5/1. எனவே நிபந்தனை பூர்த்தி செய்யப்படுது. எனவே முதலாவது விஷயம் சீராக்க கூடிய நிகழ்வு. எப்படி? முதலாவது விஷயம் சீராக்க கூடிய நிகழ்வு. அப்ப இதை நாங்க முதலாவது சீராக்கம் செய்யணும். எனவே இப்ப பாருங்க, 6,00,000 தான் நமக்கு ஏற்பாடு இழப்பீடாக வழங்கணும். 8,00,000 ஏற்பாடாக செய்யப்பட்டு தெளிவா விளங்கணும். 8,00,000 ஏற்பாடு, 6,00,000 நீதிமன்றம் நட்டஈடாக வழங்க சொல்லி. அப்ப வழக்கு தொடர்பாக நீதிமன்றம் தீர்ப்பளிச்சுக்கு 6,00,000 நட்டஈடாக செலுத்துங்க. இந்த 8,00,000 சொல்றது நிறுவனமானது கொள்கையின் அடிப்படையில ஆரம்பத்திலேயே ஏற்பாடு செய்யப்படி. இந்த 8,00,000 பெறுமதி என்ன? ஒரு ஏற்பாடு. நமக்கு இப்படி ஒரு செலவு வந்தா அதை நாங்க முன்கூட்டியே தீர்மானிக்கிறதுக்கு, முன்கூட்டியே தயாராகி கொள்றதுக்கு ஒரு ஏற்பாடா, ஒரு பொறுப்பா வச்சுக்கொள்ளும். அதான் ஏற்பாடு. அதுல பெறுமதி 8,00,000. நாங்க செலுத்த வேண்டியது 6,00,000. இப்ப எப்படி நாங்க லாபத்துல சீராக்கம் செய்யறது தெளிவா பார்ப்போம். 6,00,000 செலுத்தணும், 8,00,000 ஏற்பாடு. இப்ப இதுல என்ன செய்யப்பட்டீங்க? 8,00,000 ஏற்பாடு, 6,00,000 செலுத்தணும்டா மிகையாக எவ்வளவு ஏற்பாடு செய்யப்பட்டீங்க? 2,00,000. அப்ப 2,00,000 மிகையாக ஏற்பாடு செஞ்சுக்கிறோம். இது முதலாவது விஷயம். எப்படி? 2,00,000 மிகையாக ஏற்பாடு செஞ்சுக்கிறோம். 6,00,000 செலுத்தணும், 8,00,000 ஏற்பாடு செஞ்சுக்கிறான்டா, 2,00,000 மிகையாக ஏற்பாடு செஞ்சுக்கிறான். அப்ப மிகைன்னு சொன்னா கூடுதலா பதிவு செஞ்சுக்கிறான். 2,00,000 கூடுதலா மைனஸ் பண்ணி வச்சுக்கிறான், ஒரு செலவா காட்டிக்கிறான் 2,00,000. அப்ப இல்லாமக்கு என்ன செய்யறது? பிளஸ் பண்ணணும். ஏற்கனவே சொல்லி தந்துட்டேன், ஒரு வருமானம்டா பிளஸ், செலவுண்டா மைனஸ். வருமானம்டா பிளஸ், செலவுண்டா மைனஸ். ஒரு மிகையா வருமானம் காட்டப்பட்டா இல்லாமக்க மைனஸ், மிகையா செலவு காட்டப்பட்டா இல்லாமக்க பிளஸ். அப்ப 8,00,000 ஏற்கனவே ஏற்பாடு செஞ்சுக்கிறான், 6,00,000 தான் செலுத்தணும்டா. இந்த 8,00,000 6,00,000 வந்துடும். அப்ப 6,00,000 சரி. மேலதிகமா 2,00,000 காட்டிக்கிறான். இந்த 2,00,000 என்னவா காட்டிக்கிறான்? செலவா காட்டிக்கிறான். அப்ப மிகையாக ஒரு செலவு காட்டப்பட்டிருந்தா அது கழிக்கப்பட்டிக்கும், அது இல்லாமக்க பிளஸ். எனவே ஆண்டுக்குரிய லாபத்தோட 2,00,000 கூட்டணும். சரியா? 8,00,000 ஏற்பாடு, 6,00,000 செலுத்தணும். அந்த 8,00,000 6,00,000 வந்துடும். அப்ப 6,00,000 சீராக்கிறோம்.
ஏற்கனவே 8 லட்சத்துல 2 லட்சம் கூடுதலா ஏற்பாடு செஞ்சுக்கிறான். கூடுதலாண்டா 2 லட்சம் செலவா காட்டிக்கிறான். அப்ப மேலதிகமான ஒரு செலவு மிகையாக ஒரு செலவு செஞ்சிருந்தா அதை இல்லாமக்க பிளஸ். எனவே ஆண்டுக்குரிய லாபத்தோட 2 லட்சத்தை போட்டு மிகையான ஏற்பாடு. வழக்குக்கான தீர்ப்பு வந்து 8 லட்சம் ஏற்பாடு 6 லட்சம் செலுத்தணும். 8 லட்சம் ஏற்பாடு முன்கூட்டியே செஞ்சுக்கிறான், 6 லட்சம் செலவா காட்டணும். 8 லட்சத்துல 6 லட்சம் வந்துடும். அப்ப மேலதிகமா 2 லட்சம் காட்டிக்கிறான், 2 லட்சத்தை செலவா காட்டிக்கிறான். அப்ப கூடுதலா ஒரு செலவா காட்டிக்கிறான், கூடுதலா 2 லட்சம் கழிச்சுக்கிறான், அதை இல்லாமக்க கூட்டணும். எனவே முதலாவது சீராக்கம் தெளிவான முறையில சொல்லி தந்துட்டேன். 2 லட்சம் கூட்டணும். இப்ப ரெண்டாவதுக்கு வரும். கம்பெனியின் கடன்பட்டோர் ஒருவர் முறிவடைந்துள்ளவராக 10/5/2023 பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளார். இக்கடன்பட்டோரிடமிருந்து 31/3/2023 உள்ளவாறு பெற வேண்டிய தொகை 6 லட்சமாக இருந்தது. ஓகே, அப்ப கடன்பட்டோர் முறிவடைதல் ஒரு சீராக்க கூடியது. அது நிபந்தனைக்கு சரியா வருதான்னு பாருங்க. அப்ப தெளிவா சொல்லிக்கிறான், 31/3/2023 காணப்பட்ட 6 லட்சம் தான் கடன்பட்டோர பெறுமதியா. அது 10/5 முறிவடைஞ்சிக்காரம். அப்ப அங்கீகாரம் வழங்கப்பட்ட டேட்டா பாருங்க, 5/20. இது 5/10 முறிவடைகிறாரு. எனவே அங்கீகாரம் வழங்குற டேட்டுக்குள்ள வருது. எனவே முதலாவது சீராக்க கூடிய நிகழ்வு. பாருங்க, 31/3/2023 வருது. இத முடிவு 10/5/2023 முடிவு வருது. எனவே இறுதி டேட்லையும் காணப்படுறாரு, அங்கீகாரம் வழங்குற டேட்ல முடிவு வருது. எனவே சீராக்கம் செய்ய முடியும். இது முதலாவது முடிவுக்கு வரணும். தரப்பட்ட விடயம் சீராக்கம் செய்ய முடியும். இப்ப நாங்க பதிவுக்கு போவோம். அப்ப கடன்பட்டோர பெறுமதி 6 லட்சம். கடன்பட்டோர் முறிவடைகிறேன்டா என்ன? ஒரு கடனுக்கு பொருட்களை விற்பனை செய்யறோம், அவரு கடன் பின்னர் தருவார். பொருட்களை இப்ப நாங்க விநியோகம் செய்வோம், அதற்கான பெறுமதி பணம் பின்னர் கிடைக்கும். இதுதான் கடன்பட்டோர். இப்ப கடனுக்கு விற்பனை செஞ்சுக்க 6 லட்சம், அது முறிவடைஞ்சா கடன்பட்டோர் அந்த பெறுமதியை தரவே மாட்டாரு. அதுக்கு என்ன பெயர்? அறவிட முடியா கடன். கடன்பட்டோர் மதிப்பு குறைவு நட்டம். அப்ப அறவிட முடியா கடன் 6 லட்சம். இந்த அறவிட முடியா கடன் 6 லட்சத்தை இப்ப நாங்க சீராக்கம் செய்யணும். இலகுவானது. அப்ப கடன்பட்டோரை எங்க சீராக்கம் செய்யறது? அறவிட முடியா கடன் வியாபார வருமதிகளின் மதிப்பு குறைவு நட்டம்டா ஒரு செலவா காட்டுறது. எனவே லாபத்துல 6 லட்சத்தை கழிங்க. அறவிட முடியா கடன் 600 மைனஸ். இப்ப கூட்டி எடுத்தோம்டா திருத்திய லாபம் வரும். மிக இலகுவான ஒரு வினா. ஆரம்பத்துல ஆண்டுக்குரிய லாபம் கூடுதலா கூட்டப்பட்டிக்கு அதை இல்லாமாக்க, கூடுதலா கழிக்கப்பட்டி அதை இல்லாமாக்க 200 கூட்டுங்க. அடுத்து 6 லட்சம் அறவிட முடியா கடன். அறவிட முடியா கடன் ஒரு செலவினமா காட்டணும். எனவே கழிங்க. இப்ப 3500 200 கூட்டினா 3700. 3700ல 600 போனா சரியான திருத்திய லாபம் 3100. எனவே ஆன்சர் நம்பர் இரண்டாவது. இறுதியா சொல்லித்தாரன். 2023 ஆண்டு பாஸ் பேப்பர் சரியான லாபம் கேட்டுகிறான், எல்கேஎஸ் 10ஓடு. அப்ப 2 விடயங்கள் தரப்பட்டிக்கு. முதலாவது தரப்பட்ட நிகழ்வு சீராக்க முடியுமா இல்லையாண்டு இனம் கண்டு, சீராக்க முடியுமா இருந்தா அதை சீராக்குங்க, லாபம் வரும். எனவே முதலாவது வழக்கு தொடர்பான விடயம். அந்த வழக்கு இறுதி தினத்துல வருது, அங்கீகாரம் வழங்குற டேட்டுக்கு முன்னுக்கு வருது. எனவே சீராக்கம் செய்யலாம். 8 லட்சம் ஏற்பாடு 6 லட்சம் தான் செலுத்தணுமா? அப்ப அந்த 8 லட்சம் தான் ஏற்கனவே ஏற்பாடா காட்டிட்டோம்னா அதுல 6 லட்சம் இல்லாம போனா மேலதிகமா 2 லட்சம் ஏற்பாடா வச்சுக்கணும். இந்த மேலதிகமான 2 லட்சம் தான் மேலதிக செலவா காட்டிக்கிறோம், மிகையா செலவா காட்டிக்கிறோம். அது இல்லாமக்க 2 லட்சம் கூட்டும். இரண்டாவது கடன்பட்டோர் முறிவடைகிறது இறுதி தினம் அங்கீகாரம் வழங்குற டேட் எல்லாம் ஓகே. அப்ப கடன்பட்டோர் முறிவடைதல் சீராக்க கூடியது. கடன்பட்டோர் முறிவடைதல் அறவிட முடியா கடன். கடன்பட்டோர் மதிப்பு குறைவு நட்டம். அந்த கடன்பட்டோர் மதிப்பு குறைவு நட்டம்னா ஒரு செலவா காட்டுறது. எனவே லாபத்துல இந்த 6 லட்சத்தை கழிங்க. எனவே 3500 200 கூட்டினா 3700. அதுல 200 போனா 3100. ஆன்சர் திருத்திய லாபம் 3100. இரண்டாவது ஆன்சர் சரியா? இப்ப தெளிவான முறையில 5 வருட பாஸ் பேப்பர் எல்கேஎஸ் 10ல
மிகச் சிறப்பான முறையில படிச்சுட்டோம். சகல விடயங்களையும் தெளிவான முறையில படிச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். இன்னும் ஒரு நியமத்திட கடந்த கால வினாத்தாள். தேங்க்யூ, ஜஸாக் அல்லாஹ்.